ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குருவி வந்து எக்கு வைக்க சிக்கு பொரிக்க மாட்டேங்குது. அதனால் இதை நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு குருவி வாங்குறத பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருவியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இதில் வேறு 2 ஜோடி பிடிச்சி போடுறோம். அதை பற்றி பார்ப்போம். இது வந்து நம்ம கேஜி. இப்போ அந்த 2 குருவியும் பிடிச்சு வந்து நம்ம வேறு ஒரு இதில் செட் பண்ணி இது வந்து சேல்ஸுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி மார்க்கெட்டுக்கு. இப்போ இந்த இடம் வந்து காலியாக இருக்கும். இது வந்து ஃபில்லப் பண்ணதுக்காண்டி நம்ம இப்போ அடுத்த கேஜில் வந்து ஒரு 4 சிக்கு போட்டிருக்கோம். அந்த 4 சிக்கை வந்து எடுத்து இதில் ஒன்று ஒன்றா மாற்றி விடுவாப்பில் தம்பி. பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ ஒன்று ஒன்றா பிடிச்சி அந்த கேஜிக்கு மாற்றுவோம். இதில் 4 சிக்கு நம்ம இதுலேருந்து வந்தது தான் ஒன்றா போட்டிருக்கோம். இப்போ பானையை வந்து ரிமூவ் பண்ணுறாப்புல மொத்தம் போட்டிருக்கோம் 2 பானை. இதுக்குள்ளே ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்குது. இன்னும் 2வது பானை. க்ளவுஸ் போட்டு தான் பிடிக்கணும், ஏன்னா கொத்து தான். இந்த இப்போ ஒன்று ஒன்றா கேட்ச் பண்ணி அந்த கேஜிக்கு மாற்றுவாப்பில். பாருங்கள், வீடியோ இந்த பொண்ணு பிடிச்சாச்சு. இது வந்து மெயிலு, நம்ம சிக்கில் உள்ளது தான், நம்மகிட்ட உள்ளது தான். இப்போ அதை வந்து அந்த கேஜில் விட்டுருவோம். அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு ஆண் பெண் ஒரு பேரை மட்டும் எடுத்து அதில் போடுவோம். இது அடுத்த இது. இப்படி ஒன்று ஒன்றா 4 சிக்கையுமே இல்லை 2 சிக்கு மட்டும் அங்கே வந்து பேர் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நம்ம சேல்ஸுக்காண்டி தூத்துக்குடி மார்க்கெட்டில் போய் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு பேர் வாங்கிட்டு வந்து விடுவோம். அதுக்குரிய அப்டேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் சிம்பிளை ஒரு கிளிக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.